இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள், கண்ணை மூடி நீங்க பாடுங்க. மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். சுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசு. உங்க சத்தம் கேட்கட்டும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் பரிசுத்த அலங்காரத்துடனே. Jesus name, Jesus name, I need more. எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். கேளுங்க, எத்தனை பேர் கேட்கிறீங்க? Lord, we need your presence, Lord. எங்களோடென்றும் வாசம். தயவு செய்து எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் நீர் எங்கள் மத்தியிலே உலாவ வேண்டும். நீங்க இல்லாத ஆராதனை எங்களுக்கு வேணாம். நீங்க இல்லாம எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்க மகிமையான பிரசன்னம் ஆண்டவரே துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்தம். இதோ மனிதனிடத்தில் இவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. இவர்கள் மனிதர்கள் மத்தியிலே இவர் வாசம் பண்ண விரும்புகிறார். கோடான கோடி தேவ தூதர்கள் உம்மை ஓயாமல் ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் நீர் எங்கள் துதிகளின் மத்தியிலே உலாவ விரும்புகிறீர் ஆண்டவரே. Oh God, glory to Jesus. உள்ளத்தின் ஆளுதல் என்று கேட்கலாம் ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க வேணும், உங்க பிரசன்னம் வேணும் அப்பா. நீங்க எங்களோட பேசணும் அப்பா. எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே எங்க மத்தியில உலாவ. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம், உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம்
கேட்கலாமா? எங்கள் மத்தியில் உலாவிடும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். நீங்க மட்டும் பாடுங்க, நீங்க மட்டும் பாடுங்க. எங்களுக்கு நீங்க வேணும் அப்பா, நீங்க இருந்தா போதும் நேசப்பா. பாடுங்க, நீங்க மட்டும் பாடுங்க. எங்க வாழ்க்கையில் உலாவிடும், எங்களை பார்க்கிறவங்க உங்களை பார்க்கணும் அப்பா, எங்களை பார்க்கிறவங்க உங்களை பார்க்கணும். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு எங்கள் குடும்பத்தில் அப்பா எங்க வீடு நீங்க உலாவுகிற இடமா இருக்கணும். எங்க வீட்டுல நீங்க உலாவுனீங்கன்னா அது போதும். திரும்ப சொல்லுங்கம்மா, எங்க குடும்பத்தில், எங்க குடும்பத்தில். எஸ் லார்ட், thank you Father Lord. சத்தமா எங்கள் தேச சபையிலே, எங்கள் ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற கர்த்தர் தேவ சபையில தேவன் எழுந்தருளி இருக்கிறார். எங்க சபைக்கு வரவங்க உங்களை பார்க்கணும். திரும்ப சொல்லுங்க, எங்க சபையில. ஓ thank you Father Lord. இன்னொரு டைம் சொல்லுங்க, எங்கள் தேசத்தில், எங்கள் அப்பா நீங்க உலாவுறீங்க. இருள் இருக்காது, வெறுமை இருக்காது, ஒழுங்கினங்கள் இருக்காது. எங்க தேசத்துல உலாவுங்கப்பா, எங்கள் தேசத்தில், எங்கள் அல்லேலூயா ஹோசன்னா ஹோசன்னா we worship you Jesus, we worship you God. Hallelujah Hosanna, hallelujah. உங்க சத்தம் கேட்கட்டும், உங்க சத்தம் கேட்கட்டும். ஆண்டவர் பரலோகத்தில் இதே சத்தம் கேட்கிறது. அல்லேலூயா, ரட்சணியமும் வல்லமையும் மகிமையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு. Wonderful God, hallelujah, hallelujah. One more time, one more time. Hallelujah, 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 hallelujah. Yes, Lord. Hallelujah. We worship you, Jesus. Hallelujah, hallelujah. ஆண்டவரோட பேசிட்டே இருங்கம்மா. சத்தம் இல்லையே, மைக் நின்னா எல்லாமே நிக்குது. அது உண்மையான ஆராதனையே இல்லை. ஆராதனைன்னா முன்னால நிக்கிற எங்களுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. உங்க பக்கத்துல இருக்கிற ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில நடக்கிற உறவு தான் ஆராதனை. கொஞ்ச நேரம் நல்ல சத்தத்தை உயர்த்தி தனியா நீங்க எப்படி ஆராதிப்பீங்களா அந்த மாதிரி ஆராதிக்க பார்க்கலாம். கமா, சத்தம் வரல. மௌனமா ஆராதிக்கிற எந்த இடமும் பைபிள்ல எனக்கு தெரியல. பரலோகத்திலும் இப்படி ஆராதனை நடக்காது. பலத்த இடி முழக்கம், பெருவெள்ள இறைச்சல். பிசாசு சத்தமா ஆராதிக்க விட மாட்டான்.
ஏன்னா நம்ம ஆராதிக்க வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் பலவீனப்படும். பிசாசு சொல்லுவான் வாயை திறக்காத. ஆண்டவர் சொல்றார் வாயை மட்டும் தர, நான் உன்னை நிரப்ப வந்திருக்கிறேன். உங்க பக்கத்துல கர்த்தர் விலாவி கொண்டிருக்கிறார். வாலிபர்கள் சின்ன பிள்ளைங்க எல்லாம் நல்ல raise your voice and worship him. நாம் ஆராதிக்கிற இயேசு ஒருவரே ஆராதனைக்குரியவர். இன்னும் நிறைய பேருக்கு ஆராதிக்கவே தெரியல நினைக்கிறேன். முழிச்சு உட்கார்ந்து இருக்கிறீங்க. சர்வ வல்லமையுள்ளவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர். நீங்க ஆராதிங்க. உங்களுக்கு ஆராதிக்க தெரியலன்னா ஆண்டவருக்கு உங்களுக்கு உறவு இல்லைன்னு அர்த்தம். Come on, worship him. நம்ம ஆராதனை எப்படி இருக்கணும் தெரியுமா? பரலோகத்துல நடக்கிற மாதிரி ஆராதிக்கணும். பரலோக ஆராதனை மாதிரி. பொண்ண பிடிக்கிறியா? வேற யாரையும் கவனிக்க கூடாது. உங்க பக்கத்துல கர்த்தர் உங்களையே பார்த்துட்டு இருக்காரு. நான் சும்மா சொல்லலைங்க. பைபிள் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். He is very close to you. நீங்க துதிக்க இந்த கோயில் பட்டியை சுற்றிலும் இருக்கிற அந்தகாரத்தின் கிரிகள் எல்லாம் பலவீனப்பட்டு போகும். பாகாலின் ஆவிகள் எல்லாம் அழிக்கப்படும். தாகங்கள் முகம் குப்புற விழுகும். அதனாலதான் உங்களை துதிக்க விடாம இருக்கிறான் பிசாசு. சத்தம் போட்டீங்கன்னா அவனுடைய ராஜ்யத்துக்கு பாதிப்பு. துதிக்க ஆரம்பிங்க. சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாம் சத்தத்தை உயர்த்தி, உங்களுக்குள்ளே ஒரு விடுதலை தேவை. விடுதலை உண்டாவதாக. இந்த வருட இறுதியில வந்திருக்கிறோம். நமக்கு தேவை எழுப்புதல். ஒரு அக்கினி விடணும் இந்த கோயில் பட்டி மேல. ரீமானா ஷகரதானா. Thank you, Lord. Wonderful, wonderful Lord. We praise. Rikana makaratana. Yes. Yes, Holy Spirit. Ramana Karakata Ramama Handarakata. Wonderful Spirit, Lord, we praise. We lift you high, Lord, we lift you high, Jesus. Jesus, we love you, Lord. We adore you, Master, Lord. Hallelujah. எங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதனேசுவை பாடிடுவே. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் நன்றி நிறைந்த இதயத்தோடு பாடுங்க? நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதனேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதித்தே. நன்றி பலிகள்
செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், பெரியவர். என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நீங்க மட்டும் பாடுங்க. என் இயேசு நல்லவர். உண்மையா சொல்றீங்களா? வல்லவர், அவர் பெரியவர், பரிசுத்தர். இன்னொரு டைம் சொல்லலாமா? இன்னொரு டைம். என் இயேசு நல்லவர், என் இயேசு எஸ் வல்லவர், என் இயேசு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். என் இயேசு பெரியவர், பரிசுத்தர், என் இயேசு பரிசுத்தர். இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவைகள், என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை நான் மறப்பேனோ? என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்ம நிறைய தரம் கைவிட்டுட்டு போயிருக்கோம், ஆனா அவர் அப்பா இல்ல, ஓடி வந்து நம்ம கரத்தை பிடிச்சதுனால தான் இது வரைக்கும் நம்ம சுகமா நம்ம நடந்து வந்திருக்கிறோம். இந்த பாடல ஆண்டவர் எனக்கு 97வது ஆண்டுல கொடுத்தார். ஒரு வருட இறுதியில கர்த்தர் நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் யோசித்து நன்றி சொன்னப்போ கர்த்தர் கொடுத்த பாடல் எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாமா? நன்றி நிறைந்த இதயத்தோடு. கமானே பிடிவான். கை தட்டுறது ஆண்டவர், அதனால கை தட்டினா ஒழுங்கா கை தட்டு, சத்தமா. கமான். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். ஓ நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். Come on, worship him. என் இயேசு பெரியவர், பரிசுத்தர். என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், அவர் வல்லவர். என் இயேசு வல்லவர், என் பெரியவர், இயேசு பரிசுத்தர், பெரியவர், பரிசுத்தர். என் இயேசு பரிசுத்தர். நீங்க மட்டும் பாடுங்க, நீங்க மட்டும். அந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை பாடலாமா? என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், வல்லவர், என் இயேசு வல்லவர். எதையும் பண்ண வேணாம் சொல்லுங்க. இயேசு பெரியவர், பரிசுத்தர். இயேசு பரிசுத்தர், நல்லவர், என் இயேசு நல்லவர், அவர் வல்லவர், இயேசு வல்லவர், அவர் பெரியவர், என் இயேசு பெரியவர், பரிசுத்தர். என் இயேசு பரிசுத்தர்.
கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்க. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம், அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்தலாமா? Come on everyone. என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், பெரியவர். என் இயேசு பெரியவர், பரிசுத்தர். என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு அவர் வல்லவர், இயேசு வல்லவர், அவர் பெரியவர், இயேசு பெரியவர், அவர் பரிசுத்தர், இயேசு பரிசுத்தர். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். எத்தனை பேருக்கு இயேசு நல்லவராக இருக்கு? ஆமென். சொல்லுங்க, இயேசு நல்லவர். ஆமென். ஏன் இயேசு நல்லவர்? பாவியாயிருந்த நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றினார். ஹல்லேலூயா. முழு மனுக்குலத்திற்காக தன்னுடைய ஜீவனை கல்வாரி சிலுவையிலே கொடுத்தார். மனிதனை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்டு ரட்சிக்க ரட்சகராக இந்த உலகத்தில் வந்தார். ஆகவேதான் இயேசு நல்லவர். இவ்வளவு நேரம் நம்ம எல்லாரும் பாடுறது காரணமே என்னை அவர் ரட்சித்தார். எத்தனை பேர் இந்த இடத்துல சொல்றீங்க என்னை அவர் ரட்சித்தார்? ஆமென். இயேசு நல்லவர்னு பாட்டு பாடலாமா? தெரியுமா அந்த பாட்டு? என்ன பாட்டு? இயேசு நல்லவர். எல்லாருக்கும் தெரியுமா? பள்ளமா கை தட்டி. இந்த பாடல ஆண்டவர் கொடுத்து 25 வருஷத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா டைம் தெரியல. ஆமென். ஆண்டவர் கொடுத்த பாடல்கள். நல்ல கரங்களை தட்டி பாடலாமா? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். கமானே அப்படிமா நல்ல கை தட்டி. ஓ ஹalleluya. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர். நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர். வியாதி விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்ல கைதடி சொல்லுங்க. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர். நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர். துன்பத்தில்
ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார். அவர் நல்லவர் நல்ல கைதடி சொல்லுவோம். அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. டைம் போயிட்டே இருக்குல்ல, நான் விட்டா பாடிட்டே இருப்பேன். சரிங்களா? சரி, ஒரு நேரம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கவனிங்க நல்லா. புதிதாக வந்திருக்கிறவர்கள் நம்மோடு இணைந்து ஆராதிக்கட்டும். ஆராதனை அப்படின்னாலே முழுக்க முழுக்க ஆண்டவருக்குரியது. ஆமென். ஆராதனை என்றால் ஏதோ தெரிஞ்ச பாட்டை சத்தமாக கைத்தடி பாடுறதல்ல. அதாவது துதி ஆராதனை என்கிற 2 பகுதி இருக்குது. துதி என்பது அவரை குறித்து பாடுவது, ஆராதனை என்பது அவரை பார்த்து அன்பு கூறுவது, உறவாடுவது. ஸோ ஆராதனை நேரம்னா நம்ம கண்களை மூடி ஆராதனை நடத்துகிற ஊழியனை பார்க்கக்கூடாது. ஆராதனை நடத்துகிற ஊழியன் எனக்கு முக்கியம் அல்ல, ஆராதிக்கிற தேவன் தான் முக்கியம். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்தில் பரிதாபமான நிலை, முன்னால் நின்று பாடுறவங்களை வாயை திறந்து பார்த்துட்டு இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அது முழுக்க முழுக்க தவறான ஒன்று. நாங்கள் முன்னால் நிற்கிறதுக்கு காரணம் உங்களை பாடி உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை ஆண்டவரோடு இணைப்பதற்கு ஒரு சின்ன பாத்திரமாக தாங்க நாங்கள் நிற்கிறோம். நீங்கள் இணைக்கப்பட வேண்டியது ஆண்டவரிடத்தில், எங்கள் கூட இல்லை. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், ஒரு ஊழியக்காரன் யார் உண்மையான ஊழியன் என்றால் ஜனங்களை தேவனோடு இணைக்கிறவன். ஜனங்களை தன்னோடு இணைக்கிறவன் அல்ல ஊழியன், தேவனோடு இணைக்கிறவன். அதனால் உங்கள் பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறார். அதனால் அவரை பார்த்து உண்மையாக மாய்மாலம் பண்ணக்கூடாது. பழக்க தோஷத்தில் தோத்திரம் சும்மா பழக்க தோஷத்தில் அர்த்தம் இல்லாமல் ஆராதிக்கக்கூடாது. நம்ம எதை செஞ்சாலும் மீனிங்ஃபுல் அர்த்தத்தோடு நம்ம செய்யணும். கை தட்டினாலும் வேதம் சொல்லுது, சகல ஜனங்களை கை கொட்டி முடிங்க வசனத்தை, கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். கைகளை உயர்த்துவது எனக்கு பைபிளில் நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது சங்கீதம் 141:2. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுள். அப்போ கையை உயர்த்துறத ஆண்டவர் ஒரு அந்தி பலியாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்போ நீங்கள் கையை உயர்த்துனீங்கன்னா, இப்போ நம்ம சர்ச்செல்லாம் எப்படி நடக்குதுன்னா, பாஸ்டர் முன்னால் இருந்து கையை தட்டுன்னுவார், கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கன்னுவார், எல்லாரும் எழுமுங்கன்னுவார். எதை சொன்னாலும் நம்ம செய்வோம். ரொம்ப நல்ல பிள்ளைங்க இருக்கிறீங்களா இல்லையா? உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கிறீங்க, பாஸ்டர் வர்றாங்க, என்ன செய்வீங்க? என்னம்மா செய்வீங்க சொல்லுங்கள், என்ன செய்வீங்க? என்னம்மா இப்படி இருக்கிறீங்க, என்னையா செய்வீங்க? ஏன் வாயை திறந்து சொல்லுங்கய்யா. பாஸ்டர் வந்தால் என்ன செய்வீங்க? தோத்திரம் பண்ணுவீங்களா? ஆத்திரமாக வருதுமா. நீங்கள் பெரியவங்க வந்தால் என்ன செய்வீங்க? எழுந்து நிற்பீங்களா? உங்களை யார் எழும்ப சொன்னா? பாஸ்டர் வர்றாரு எழும்ப கடவோம் யாராவது சொல்கிறாங்களா? ஏன் எந்திரிச்சிங்க? அந்த பாஸ்டர் மேலே உங்களுக்கு இருக்கிற மரியாதை, உங்களுக்கும் அவருக்கும் இடையே இருக்கிற உறவு, அதனால தான் எழும்புறீங்க. ரைட்? அப்போ சர்ச்சில் வந்தாலும் ஆராதிக்கும் போது நீங்கள் எழுமணும்னு தோணுச்சுன்னா, உணர்வு வந்ததுன்னா நீங்கள் எழுப்பி நிற்கலாம். எதற்காக? ரெஃபரன்ஸ், பயபக்தியோடு தேவனை தொழுது கொள்ள, அவருக்கு கனம் செலுத்து. அப்போ உட்காந்து ஆராதிக்கிறது தப்பா? அப்படியெல்லாம் கிடையாது. நீ பைபிளில் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ எதை செய்தாலும் அன்பின் நிமித்தமாக, எனக்கும் அவருக்கும் இடையே இருக்கிற உறவின் நிமித்தமாக,
அர்த்தத்தோடு செய்து ஆராதிக்கணும். ஆமேனே சொல்ல மாட்டேன்றீங்க. அதையும் சொல்லுங்கன்னு சொன்னாதான் சொல்லுவோம்ல, அப்படி பழகிட்டோம். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. பார்த்தீங்களா, தூக்கத்துல இருந்து எதுக்கியா சொன்னீங்க அல்லேலியா அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லுங்க, நீ தான் ஏன் சொன்னீரு, அதுக்கு தான் சொன்னோம். அப்ப நான் சொன்னதுனால அல்லேலியா சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அல்லேலியானா கர்த்தரை துதிப்பது. அப்ப முன்னால இயேசு நல்லவர்னு பாஸ்டர் சொன்னார்னா நீங்க அத்தனை பேரும் மேலே கீழே பார்க்க கூடாது. உங்களுக்கு மட்டும் இல்லையா, எனக்கும் இயேசு நல்லவர்னு சத்தமா அல்லேலியா சொல்றீங்க பாருங்க, அதுதான் உண்மையான ஆராதனை. நான் எப்பொழுதுமே சொல்றேன், இந்த எழுப்புதல் அப்படின்னு சொன்னா ஏதோ புதுமையாக ஒன்றை செய்வதல்ல, ஆதி பரிசுத்தமானுடைய அனுபவம் திரும்ப சபைக்குள் வருவதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற உண்மையான எழுப்புதல். நான் சொன்னது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு எனக்கு தெரியாது. நான் எங்க அப்பா ரோமன் கேத்தலிக் சபையை சார்ந்தவங்க. மதுரையில் அவங்க இப்போ எங்கள் அப்பாவுடைய அண்ணன் பெரியப்பா அவங்க குடும்பம், அவங்க எல்லாம் பெரிய குடும்பம். தே ஆர் ஸ்டில் இன் ரோமன் கேத்தலிக். ஆனால் எங்கள் அப்பாவை மட்டும் கர்த்தர் ரட்சித்தார், எங்கள் அம்மாவை கர்த்தர் ரட்சித்தார். நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர் தான் திருமணம் நடந்தது, நாங்கள் பிறந்தோம். நான் சிறு வயதிலிருந்து சபையை பார்க்கிறேன். அப்பொழுது இருந்த சபை வேறு, இப்ப இருக்கிற சபை சொல்லுங்க. அப்ப ஆராதனை நடத்துறதுக்குன்னு ஒரு ஆள் கிடையாது, இந்த மாதிரி நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. பாஸ்டர் இத்தனாவது பாட்டை பாடலான்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டை ஜனங்கள் கருத்தை உணர்ந்து ஆவியோடும் உண்மையோடும் அவர்கள் பாடி ஆராதிக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் யாருமே சொல்ல மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு முழங்கால் போட்டுருவாங்க. அவங்க ஆவியில களி கூர்ந்து ஆராதிப்பாங்க. அந்த ஆராதனையை நிறுத்தவே முடியாது. பாஸ்டர் டேபிளை தட்டுவார், எப்பா கொஞ்சம் நிறுத்துங்க, நான் பிரசங்கம் பண்ணணும். அப்பேற்பட்ட சபையை தான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு ஆராதனையை நிறுத்துறதுக்கு பிரச்சனையே சொல்லுங்க, வாயை திறந்து. யமகா சத்தம் நின்னுச்சுன்னா அங்கேயும். அப்ப இது சரியான உறவா, சரியான ஆராதனை முறையா? இதுல ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 2022 எல்லாம் தூக்கி வீசுங்க, தனிப்பட்ட முறையில் ஆமென் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது. நீங்க ஆராதிக்கும் போது பக்கத்தில் இருக்கிறவர் என்ன பார்க்கிறார்னு உணர்வு இருந்துச்சுன்னா நீங்க உண்மையை ஆராதிக்கலன்னு அர்த்தம். என்னை தேவன் பார்க்கிறார், நான் விசுவாசத்தில் நான் அவரை தரிசித்து ஆராதிக்கிறேன். தாவீதை கேட்டா சொல்லுவார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக. அவ்வளவுதான். ஆமென். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், வசனத்தை முழுசா சொல்லுங்க, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற கர்த்தர் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. உங்க பக்கத்துல கர்த்தர் இருக்கார். அவரை விட்டுட்டு என்ன பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? நான் உங்களை மாதிரி சாதாரணமான ஆள். ஆராதனை நேரத்தில் நீங்க ஆண்டவர் தான் பார்க்கணும். முன்னால் நின்று பாடுற ஆட்களையோ ஊழியர்களையோ மியூசிஷியன்ஸையோ பார்க்கக்கூடாது, ஸ்டேஜையே பார்க்கக்கூடாது. ஆனால் பிரசங்கம் பண்ணும்போது எங்களை தான் பார்க்கணும். ஏன்னா நாங்கள் தான் கர்த்தருடைய வாயாக நிற்கிறோம். ஓகே, கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாமா பார்க்கலாம். நீங்கள் கோயில்பட்டியில் நான் இவ்வளோ தூரம் சொன்னேன். இப்போ நான் முதல்லலாம் நான் ஆராதனை நடத்தும் போது கண்ணை மூடு, எந்திரி, முழங்கால் போடு, கையை உயர்த்து அப்படிலாம் சொல்லுவேன். ஆண்டவர் சொன்னார், இப்போ வேலையை பாரு, உன் வேலையை சொல்லுங்க. என் பிள்ளைகளுக்கு ஆராதிக்கிற முறையை சொல்லிக் கொடு, வேதத்தின் அடிப்படையில். பரலோக ஆராதனை நான் அடிக்கடி சொல்லுவேன், இவர் நடத்துகிற மாதிரி இவர் நடத்துகிற மாதிரி ஆராதிக்கணும், எவர் நடத்துகிற மாதிரி ஆராதிக்க வேண்டாம். வேதம் என்ன சொல்லுதோ அதன்படி ஆராதிங்க. என்ன சந்தேகமா இருக்கு? ஆமென் சொல்ல மாட்டேங்க. தூங்கிட்டீங்களா? தூங்குறவங்களாம் ஒரு அல்லேலியா சொல்லுங்க அப்படின்னா கூட 4 பேர் சொல்லுவான். ஏன்னா அல்லேலியாவுக்கு வேல்யூவே என்னமா சொல்றீங்க? ஆமா, சரி. அப்போ ஆண்டவர் ஆவியோடு உண்மையோடு. நமக்கு ஒரே ஒரு மாடல் தான் பரலோகம். இந்த உலக மெத்தடு, உலக ஸ்டைலு, இந்த சினிமா ஸ்டைலு, இந்த மாதிரி சினிமா பாட்டு ராகம் அப்படியெல்லாம் பாட்டு சபைக்குள்ள வந்துச்சுன்னா பிசாசு தான் சபைக்குள்ள இருப்பான். என்னையா சொல்றீங்க? பாட்டு சர்ச்சில் பாடும்போது கூட பாஸ்டர்ஸ் கொஞ்சம் வெரிஃபை பண்ணி பாட வச்சா நல்லா இருக்கும். என்ன பாஸ்டர் நான் சொல்றது சரிதானா? ஆமா. தேவன் பரிசுத்தவான்களுக்கு கொடுத்த பரிசுத்தவான்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்றவங்க ஆண்டவர் கொடுத்த பாடல்கள் மட்டும்தான் சபைக்குள்ள பாடணும். நீங்க என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை கிடையாது. நான் சொல்றத சொல்றேன், ஆண்டவர் என்ன சொல்றத சொல்றேன். தேவ மனிதர்கள் பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு
நீங்க பழைய காலத்திலலாம் சாரோல் நவரோஜி அந்த மாதிரி தேவ மனிதர்கள் அவங்க எழுதும் போது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த பாடல் உபவாசம் இருக்கும் பொழுது. அதனால தான் இன்னைக்கு அந்த பாட்டை பாடினாலும் உடனே நம்ம ஆண்டவரோடு நம்மளை நெருக்குது. இன்னைக்கு பாட்டை பாடினா டான்ஸ் ஆட தான் வருது என்னையா? ஆமா, ஆண்டவரோடு நெருக்குகிற உறவாட வைக்கிற பாடல்கள் தான் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பண்ணும். சபையில் இன்னைக்கு எல்லாம் நிறைய சென்சார் வரணும். சும்மா யூடியூப்ல வர அத்தனை பாட்டையும் என்ன செய்யக்கூடாது? என்ன பேசாம இருக்கிறீங்க? நம்ம கட்சியில் யாரும் இல்லை போல பாடக்கூடாது. பரிசுத்த பக்தி விருத்தி உண்டாகத்தான் பாடுறோம். ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆராதிக்க போறோம். நீங்க எப்படி ஆராதிக்க விரும்புறீங்களோ அந்த மாதிரி ஆராதிக்க. உங்க பக்கத்துல கர்த்தர் இருக்கிறார், அவரை பார்த்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் பாடலாம். டைம் இல்லை. ஆமென். உங்களுக்கு என்ன தோணுதோ, முழங்கால் போடணும்னு தோணுச்சுன்னா முழங்கால் போடலாம். ரியலா தோணும், உண்மையா செய்யணும். எழுந்து நிக்கணும்னா எழுந்து நிக்கலாம். உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையே. ஆனா ஒண்ணு, கண்ணை மூடணும். ஒரே ஒரு கண்டிஷன். ஏன்னா மாம்ச கண்ணை மூடினாதான் என்னுடைய ஆவிக்குரிய கண்களில் ஆண்டவரை தரிசித்து ஆராதிக்க முடியும். ஆராதிக்கலாமா? உங்க சத்தம் தான் கேட்கணும். நாங்க மைக்கில் ரொம்ப சத்தம் போட மாட்டோம். உங்க சத்தம் தான் கேட்கணும். தேங்க்யூ ஃபாதர். உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். உங்க சத்தம் கேட்கலையே? ஓ சிங் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜா. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? நான் உங்களை பரிசுத்தமா இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தர். நீங்க மட்டும் பாடுங்க, உங்க சத்தம் மட்டும் கேட்கட்டும். Jesus name Hallelujah. இயேசு ஒருவரே பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. நீங்க ஆராதிங்க, தனியா பேசுங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் தனியா பேசுங்க. நீங்க தனியா எப்படி ஆராதிப்பீங்க? நான் சொல்றேன், நீங்க ஆராதிக்கும் போதே கர்த்தர் உன்னை தொடுவார், உன்னோடு உறவாடுவார், உன் பாத்திரம் நிரம்பும். நல்ல வாயை திறந்து சத்தமா நீங்க பாடும் போதே கட்டுகள் அவிழ்க்கப்படும். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. துதிங்க துதிங்க, கொஞ்ச நேரம் துதிங்க பாருங்க. ஒரு புதிய ஆராதனை அபிஷேகம் இந்த பிள்ளைகளை நிரப்பட்டும். புதிய ஆடை இந்த பிள்ளைங்க மேல விதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இன்றைக்கு நாங்கள் ஆராதிக்கும் போது இந்த கோயில்பட்டியை சுற்றிலும் இருக்கிற கிராமங்கள் சந்திக்கப்படுவதாக. பிசாசு கட்டு வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்டு ஜனங்கள் ஆலயத்திற்கு நேராக ஓடி வருவார்களா. சாத்தானுடைய கூடாரம் காலியாவதாக. தாகோன்கள் முகம் கொப்புற விழுகட்டும். பாகாலின் தோப்புகள் அழியட்டும். துதிங்க துதிங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது சத்ருவின் பாளையத்திலே கர்த்தருடைய வல்லமாய் அனைவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஏசாயாவை தொட்ட அக்கினி இந்த மாலை நேரத்தில் தொடரட்டும் ஆண்டவரே.
துதிங்க துதிங்க. ஆண்கள் பக்கத்துல, சகோதரர்கள் பக்கத்துல சத்தத்தை அடக்கி வைக்காத. நீ கூப்பிடல, அந்த கல்கள் கூப்பிடுன்னு கர்த்தர் சொன்னார்ல. கூப்பிடு சத்தமா, சத்தத்தை உயர்த்தி. அவர் உன்னதமானவர், அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவருடைய நாமம் எல் ஷடாய். ரிமானா காரா தாராமா ரிமஹாந்தா ராகாதானா. துதிக்க துதிக்க. விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். அபிஷேகம் பெறாதவங்க மேலபடி ஆவியை ஊற்றும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னீங்களே. Lord, pour of your spirit upon your people. Yes. வாலிபர்கள் எழும்புவார்களாக, தேசத்தை அசைக்கிறவர்கள் எழும்புவார்களாக. இழந்து போன அபிஷேகம், இழந்து போன ஜெப வாழ்க்கை, இழந்து போன பரிசுத்தம், இழந்து போன தரிசனம் மீண்டும் உண்டாவதாக. ஒருவராய் சாவாமை உள்ளவரிவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவரிவர், சேரக்கூடா ஒளிதனில். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே. இயேசுவை ஆராதிக்கலாமா? உங்க சத்தம் கேட்கட்டும் முழு பலத்தோடு. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. நீங்க மட்டும் பாடுங்க, உங்க சத்தம் மட்டும். தனியா ஆண்டு ஒரு ஆராதிங்க. அந்த மியூசிக் பிளே பண்ணும்போது இன்னும் ஒரே ஒரு சரணம் தான் பாட போறோம். Come on, worship it. கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம். Yes. Thank you Father Lord. நன்றி நன்றி ஆண்டவரே. Thank you Holy Spirit of God. We lift you high, Lord. We lift you high, Lord. We worship you, Jesus. We worship you, Master Lord. We lift you higher, we lift you higher. Exalt you, Father God. ஆதியும் அந்தமும் அறிவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரிவர். ஆதியும் அந்தமும் ஆனவரிவர், அல்பாவும் ஒமேகாவும் இருந்தவரும் இருப்பவரும் இருந்தவரும் இருப்பவர். சீக்கிரம் வரப்போகும் ராஜா, சீக்கிரம் வரப்போகும் ராஜா. நாம் ஆராதிக்கிற இயேசு யார் தெரியுமா? இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாதி ராஜா. எத்தனை பேர் இந்த ராஜாதி ராஜாவை முழு பலத்தோடு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரலோகத்திலே கோடான கோடி தேவதூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே,
கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, glory glory பரிசுத்தர். நீங்க மட்டும் பாருங்க, நீங்க மட்டும் பரிசுத்தர் பரிசுத்தர். கொஞ்ச நேரம் அந்த நாமத்தை சொல்லிட்டே இருக்கலாமா? பரிசுத்தர். ஓ நீரே, thank you Lord, இயேசுவே ரீமநகரதனா. கண்ணை திறக்க வேண்டாம், ஒரு 2-3 நிமிஷம் நான் உங்களுக்கு தரேன். நீங்க மட்டும் ஆராதிங்க, மேடையில சத்தமே வேண்டாம், மியூசிக் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். கமா ரகலமாகதானா. இன்னொரு விசை கூட கர்த்தர் உங்க பாத்திரத்தை நிரப்ப விரும்புகிறார். ஆமென் ஆமென். வெஸ்லி மேக்ஸ்வெல் வந்து பாடுறதுனால இல்லைங்க, நீங்க தாகத்தோட கேட்கறதுனால உங்க பக்கத்துல கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். ஒரு சிலர் இந்த ஆண்டில ஜெப வாழ்க்கை இழந்து போய் நிற்கிறத நான் பார்க்கிறேன். அபிஷேகத்தை பெற்ற கிருபைகளை இழந்து போய் நிக்கிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்றார், இப்ப கேட்டீங்கன்னா உனக்கு நான் திரும்ப தருவதற்கும் பக்கத்துல உலாவி கொண்டிருக்கிறேன். நல்ல வாயை திறந்து கொஞ்ச நேரம் நல்ல வாயை திறந்து விடுதலையோடு ஆராதிங்க. கர்த்தர் உங்களை நிரப்புவார். இழந்து போன கிருபைகளை உனக்கு திரும்ப தருப. வாலிபனே, கர்த்தர் உன்னை திரும்ப எழுப்ப விரும்புகிறார். தூசியை உதறிட்டு எழும்பு, எழும்பு, எழும்பு. இது உன்னுடைய நேரம், இது உன்னுடைய நேரம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்தியாவிலே சாத்தானுடைய நேரம் முடிந்து போய்விட்டது. இது சபையுடைய நேரம், இது எழுப்புதலின் நேரம். Yes. Yes, Lord. Yes. பின்மாரின் மழையை ஊற்றும் ஆண்டவரே, பின்மாரின் மழையை ஊற்றுகிறார்கள்.
வாலிபர்கள் எழும்பட்டும், மிஷனரிகள் எழும்பட்டும், ஊழியர்கள் எழும்பட்டும், தேசத்தை அசைக்கிறவர்கள் எழும்பட்டும். ஆண்டவரே, இந்த கோயில்பட்டியில் ஒரு எழுப்புதலின் அக்கினியை போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களையும் எங்கள் துதி பலிகளையும் ஏற்றுக்கொள்ளுங்க. நாங்கள் பரிசுத்தர் பரிசுத்தர்னு கத்துறவரா பாடுறவங்களா மட்டும் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் உண்மை வெளிப்படுத்த உதவி செய்யுங்க. நாங்கள் 4 சுவத்துக்கு இடையில வந்து கத்துறது பெருசு இல்லை. இந்த தேசம் முழுவதும் ஒரு சத்தம் கேட்கணும். இவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் தான் பரிசுத்தர், இவர்கள் ஆராதிக்கிற இயேசு ஒருவரே ஆண்டவர் என்கிற சத்தம் எங்க தேசத்தில் கேட்கப்பட வேண்டும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். எங்களையும் எங்கள் துதி பலிகளையும் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தயவு செய்து உட்காரலாம். இந்த நல்ல மாலை நேரத்தில் உங்களோடு இணைந்து தேவனை ஆராதிக்க, அவருக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை அன்போடு கூட அழைத்ததான இந்த கோயில்பட்டி பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப், அது அவர்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இங்கே வந்து இருக்கிற ஒவ்வொரு பாஸ்டர்ஸையும் நான் வாழ்த்துகிறேன். ஒரு சிலரை எனக்கு மிக அதிகமாக தெரியும், ஒரு சிலர் பார்த்துருக்கிறோம். ஆமென். எல்லா தேவ மனிதர்களையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். எனக்கு ரொம்ப மிக பழக்கமான பாஸ்டர் பாக்கியநாதன் அவர்கள் ரொம்ப வருஷமாக எனக்கு நல்ல உறவு. அடுத்தது ஆண்டன், அவங்க கோமஸ், தம்பி ரீகன் எனக்கு ரொம்ப இருதயத்திற்கு நெருக்கமான தம்பி. சொன்னார், இன்றைக்கி அண்ணன் நான் மதுரையில் டேட் கொடுத்துட்டேன்னு போயிருக்காங்க. ஸோ யாவரையும் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இயேசு நல்லவர். சரி, எல்லாரையும் பார்த்து கேட்குறேன், இன்றைக்கி எத்தனை பேர் ஒரு ஆளையாவது இயேசுவை அறியாதவரில் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. நான் உங்களை மட்டும் பார்க்க விரும்புகிறேன். நான் இயேசுவை அறியாதவர்களை God bless you, ma. God bless you. உண்மையாக சொல்லணும். God bless you, God bless you. 1 3 4 5. அப்புறம் இந்த பக்கம் ஏங்க, இதுதான் இன்றைக்கி சபையுடைய நிலை. கிறிஸ்தவர்களுக்கே திரும்ப திரும்ப கூட்டம் வச்சு இந்த நிலை இந்த ஆண்டோட மாறணும். என்ன ஆமேனை காணும், மாறுறதுக்கு விருப்பம் இல்லையா? இன்றைக்கி நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் நாங்கள் வர்றதே பெருசு அப்படின்னு ஒரு நினைப்பு உங்களுக்கு இருக்கு. நீங்கள் பரலோகம் வர்றதும் பெருசு. உணர்வடைஞ்சு மனம் திரும்பினா சரி. ஒவ்வொரு வாரமும் சபையில் புதிய ஆத்துமாக்கள் நீங்கள் போகிற சபையில் வரணும். அதற்கு நீங்கள் காரணமாக இருக்கணும். அதுதான் உங்களை கொண்ட தேவன் செய்ய வேண்டிய தேவ சித்தம். விசுவாசிகள் வளர வேண்டும், ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாக. இந்த கூட்டம் எனக்கு பாஸ்டர் ஆண்டன் அவர் ஃபோன் பண்ணும்போது சொன்னார், அண்ணே நியூ சோல்ஸை நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், விசுவாசிகளுக்கு சொல்லியிருக்கிறோன்னே அப்படின்னோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால தான் ஓடி வந்துட்டேன். நான் எனக்கு விசுவாசிகளுக்கு பிரசங்கம் பண்ணுறதை விட, ஆமென், டைரியெல்லாம் திறந்து வச்சுட்டா ரெடியா. ஆமென். நான் வந்து இந்த காஸ்பிள் ப்ரீச் பண்ண இந்த நான் பிலீவர்ஸ், இயேசுவை அறியாதவர்களுக்கு இந்த சீசனில் நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வருஷம் விசுவாசிகளுக்கு என்று கூட்டம் நடக்கக்கூடாது. ஆமென். ஆமாம். ஹல்லேலூயா. நான் தேவனை அறியாத ஒரு நபரை கூட்டிட்டு வாங்க, நல்ல பாடுற ஆளை கூடுங்க, மியூசிக் போடுங்க, என்ன வேணால் பண்ணுங்க, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். நமக்கு லக்கே அதுதான். ஆமென். நாங்கள் அதுக்கு தான் ஜெபம் பண்ணிட்டு பாரத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். ஓகே, ஃபைன். கூட்டிகிட்டு வந்த சகோதரிமார்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர்களைப் போல நீங்களும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாக மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா.
சரி, ஓகே. இங்கே இந்த கூட்டங்களில் ரொம்ப திட்ட முடியாது. நான் தனியாக உங்கள் சர்ச்சுக்கு வந்து திட்டுறேன், சரியா? ஹலோ, பாஸ்டர்கிட்ட சொல்லி வச்சுருங்க, யாரை கூப்பிட்டாலும் இந்த ஆளை மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, கூப்பிட்றாதீங்க. ஓகே, ஃபைன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நான் முதல்ல சுவிசேஷத்தை அறிவிக்க விரும்புகிறேன். அதுக்கப்புறம் விசுவாசிகளுக்கு தேவையான கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தையை, எழுப்புதலுக்கான வார்த்தையை நான் சொல்லி வேகமாக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சரியான நேரத்தில் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் நான். ஓகே, ஃபைன். கர்த்தர் நல்லவர். யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. வாசியுங்கள். யோவான் 1:9. இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி என்று ஆண்டவராகிய இயேசுவை குறித்து இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. ஒருவேளை நீங்கள் புதியவர்களை அழைத்து வராவிட்டாலும் அவர்களுக்கு ஆண்டவரை குறித்து எப்படி சொல்ல வேண்டும் என்பதை ஞானத்தோடு நீங்கள் அறிந்து செயல்பட வேண்டும். வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்ய வேண்டும், படித்து கொண்டே ஊழியம் செய்ய வேண்டும், பிசினஸ் பண்ணிட்டே ஊழியம் செய்யணும். ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆத்தும ஆதாய வீரர்களாக மாறணும். இல்லைன்னா நீங்க பரலோகம் வர முடியாது. நீங்க ஆமேன் சொன்னாலும் சரி, சொல்லாலும் சரி. ஆமேன். சர்ச்சுக்கு வந்துட்டு போனா பரலோகம் போயிடலாமா? சொல்லுங்க. ஆண்டு சொன்னார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிற ஒருத்தனும் உள்ள வர போறது இல்ல. பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவின் என்ன சித்தம்? ஒருவனும் கெட்டு போக கூடாது என்பது யாருடைய சித்தம்? கோயில்பட்டியில ஒரு மனிதன் கூட நரகத்துக்கு போகக்கூடாது. அப்படி எல்லாத்தையும் போக விட்டுட்டு நீங்க மட்டும் பரலோகம் வரலாம் நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. ஹலோ ஐயா, வருட இறுதியில் வந்து ஆசீர்வாதமா 4 வார்த்தை சொல்லிட்டு போங்கய்யா. அதுக்கு வேற யாராச்சும் கூப்பிடுங்க. அடுத்த வருஷம் நான் சத்தியத்தை மட்டும்தான் பேசுவேன், கர்த்தர் சொல்றதை தான் பேசுவேன். ஏன்னா இன்னைக்கு நமக்கு மிக மிக அதிகமான தேவை எழுப்புதல். எழுப்புதல் அப்படி என்றால் என்ன? ஒரு தனிப்பட்ட விசுவாசியுடைய வாழ்க்கையில் வருகிற ஆவிக்குரிய மாற்றம் அல்லது முன்னேற்றம். இதுதான் எழுப்புதல். எனக்குள் வருகிற எழுப்புதல் என் குடும்பத்தை பாதிக்க வேண்டும். என் குடும்பத்தில் வருகிற எழுப்புதல் சபையை பாதிக்கணும். சபைக்குள் வருகிற எழுப்புதல் தான் தேசத்தை பாதிக்கும். நீ மாறாம தேசம் மாறாது. நீங்கள் மாறாமல், சபையிலே ஒரு எழுப்புதல் வராமல் தேசம் மாறாது. அதனாலதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நான் எங்க போனாலும் முகதாட்சியம் இல்லாம கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறவன் நான். அதனால கவனிங்க. ஏன்னா இன்றைக்கு தேவை எழுப்புதல். நான் மாற வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சொல்லுங்க நான் மாறணும் ஐயா? இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்துல பிரச்சனை என்ன தெரியுமா? ஐயோ, எது ஏன் என் கோயில்பட்டியில் எழுப்புதல் வரலன்னா, பிரதர் அந்த பிரதர் சரியில்லை, அந்த ஊழியர் சரியில்லை, அந்த பாஸ்டர் சரியில்லை, இந்த சர்ச்சு சரியில்லை, இதனாலதான் எழுப்புதல் வரல. ஆவியானவர் எனக்குள் இருந்தால் மற்றவருடைய கண்களில் இருக்கிற தூசி அல்ல, என்னுடைய கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்க என்னை உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே நான் மாற வேண்டும் என்ற உணர்வோடு யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களைத்தான் கர்த்தர் எழுப்புதலிலே பயன்படுத்த போகிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லு. ஒரு நைஜீரியால வந்த எழுப்புதலிலே ஒரு பாஸ்டர், இளம் பாஸ்டர், யங் மேன ஆண்டவர் பயன்படுத்தினாராம். எப்படி பயன்படுத்தினார்னா, அங்க பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் இருந்தது. அங்க திடீர்னு ஆண்டவர் இந்த வாலிபனிடத்துல, ஊழியக்காரர் பாஸ்டர், அவரை பார்த்து சொன்னாரா, நீ உனக்கு தெரிஞ்ச உன் ஏரியாவில் இருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாம் உன் வீட்டுக்கு டின்னர் கூப்பிடுன்னு சொன்னாராம். எதுக்கு? எழுப்புதல் எப்படி வருது பாருங்க. என்ன டின்னர் கூப்பிடுன்னு சொன்னாராம். எல்லாரும் டின்னர் கூப்பிட்டாச்சு, டின்னர் ரெடி ஆயிடுச்சு. சரி, அதுக்கு முன்னால ஜோம் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணலான்னு போது ஆண்டவர் இந்த வாலிபன் இடத்துல சொன்னாலாம், நீ விட முடியாமல் ரகசியமாக செய்கிற ஒரு பாவம், அதுல உன்னால வெளியவே வர முடியல, அதை நீ சொல்லி உனக்காக அந்த உங்க சக ஊழியர்களை ஜெபிக்க சொல் என்றாராம். இது சாதாரண விஷயமா? அது மற்றவங்ககிட்ட நம்ம தப்பையே வெளியவே தெரியக்கூடாது, நம்ம பரிசுத்தவான்களை மாதிரி நம்ம நடந்துட்டு இருக்கோம். சக ஊழியர்கள்ட்ட நம்மளை பத்தி சொன்னா எப்படி மாம்சத்துல யோசித்தார். ஆனா ஆவியானவர் திரும்ப திரும்ப சொன்னாராம், நீ விட முடியாத, வெளியே வர முடியாத, ஆமீன், இந்த குறிப்பிட்ட ரகசிய பாவத்திலிருந்து நீ விடுதலை பெற நீ இதை ஷேர் பண்ணு, அவங்களை ஜெபம் பண்ண சொல்லுன்னு சொன்னாராம். இவர் ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து அதை சொன்ன உடனே அத்தனை போதகர்களும் சத்தமா சிரித்தார்களாம்.
ஒருத்தர் பார்த்து சிரிச்சாங்களாம். ஆமீன். கடைசியில ஆமீன் இவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம். அங்க ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். இவர்கள் ஜெபிக்க ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்ப ஆரம்பித்தார். ஜெபம் ஓரளவுக்கு முடிந்தது. முடிஞ்ச உடனே அடுத்த பாஸ்டர் சொன்னாராம், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர் சொல்ல வரிசை அத்தனை பேர் சொல்ல அந்த ஜெபத்தை முடிக்க முடியாம ஜெபம் பண்ணும் பொழுது அந்த தேசத்துல அந்த பட்டணத்துல எழுப்புதலின் அக்கினி அந்த இடத்திலிருந்து ஒரு நதியை போல பாய்ந்து சென்று அந்த தேசம் முழுவதையும் அசைத்தது என்பதுதான் ஒரு பெரிய எழுப்புதலின் சரித்திரமாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, மற்றவருடைய குறையை பார்த்து மற்றவர்களை கம்பேர் பண்ணி நான் அவர்களை காட்டிலும் பெட்டர், அந்த விசுவாசி காட்டிலும் நான் பெட்டர், அந்த ஊழியக்காரனை காட்டிலும் நான் பெட்டர், அந்த சர்ச்சை காட்டிலும் எங்க சர்ச் பெட்டர் அப்படின்னு மனிதர்களையும் சக மனிதர்களையும் மற்றவர்களையும் கம்பேர் பண்ணி நான் பெஸ்ட்ன்றோம். ஆனா ஏசாயா அப்படித்தான் இருந்தார். ஆனால் ஆண்டவரை தரிசித்த பொழுது அவர் சத்தம் போட்டார், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த புதர்கள். ஏன் மனுஷனோட கம்பேர் பண்ணும் போது வேணா நான் பெட்டரா தெரியலாம், ஆனா மனுஷனை மாதிரி மாறுவதற்கு மனிதனை கம்பேர் பண்றதுக்கெல்லாம் ஆண்டவர் கட்டளையிட்டது தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றுவதற்காக நம்மை அழைத்த தேவன். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷர்களாக நாம் மாற வேண்டும். நாம் கம்பேர் பண்றது ஒன்னே ஒண்ணுதான், இயேசுவை போல என்னை மாற்றும். அப்படி அவரிடத்துல நெருங்க நெருங்க தான் எனக்குள் இருக்கிற சின்ன தவறுகள் கூட பெரிய பாவமாக தெரியும். இன்னைக்கெல்லாம் நம்ம சின்ன சின்ன தப்பெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணிடுவோம். அதுல ஓகே, அது என்ன பிரச்சனை இல்லை, பொய் பேசாம இருக்க முடியுமா, கோபப்படாம இருக்க முடியுமா, நாமே பாவத்தை ஜஸ்டிஃபை பண்றோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. அப்படி இல்ல இல்ல இல்ல, நீ ஆண்டவரை நெருங்கும் போது சின்ன காரியம் கூட பெரிய பாவமாக ஆமீன் கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துவார். ஏன் தெரியுமா? அவரை போல மாறத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நிமிஷத்திலிருந்து வேற யாரையும் பார்க்காம ஆண்டவரை போல, ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றும். ஆமென் ஆமென். சபையை கர்த்தர் பரிசுத்தமாக்குகிற நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ரொம்ப சீரியஸா இருக்கணும். சும்மா இயேசு வரார் 2000 வருஷமா சொல்லி வரலன்னு சொல்லி இன்றைக்கு வருகை குறித்த அநேக சந்தேகங்களை பிசாசு விசுவாசிகளிடத்திலும் ஏன் ஊழியர்களிடத்திலும் விதைத்து இன்றைக்கு அநேக கள்ள உபதேசங்கள், இந்த வசனத்தை தப்பா வசனத்தை சொல்லிய கள்ள உபதேசத்தை, கள்ள ஆராதனை முறைகள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், இதன் மத்தியிலே சத்தியத்தை கை கொள்ளுகிற ஒரு உத்தம ஜாதியை கர்த்தர் ஒவ்வொரு பட்டணத்திலும் வைத்திருக்கிறார். அந்த கூட்டத்திலே நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமென். சத்தியத்தை கை கொள்ளுகிற உத்தம ஜாதியாக நாம் எழும்புவோம். நல்ல கவனிங்க. ஆண்டவரை குறித்து, இயேசுவை குறித்து வேதம் சொல்றேன். காஸ்பல் பிரீச் பண்ண விரும்புறேன். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அவர் மனிதன் அல்ல, அவர் ஒரு அவதாரம் அல்ல, அவர்தான் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அப்புறம் எதுக்கியா மனுஷனா பிறந்தாரு? எதுக்கியா சிலுவையில அவரை அடிச்சாங்க? நீங்க கேள்வி கேட்கலாம். அவர் இந்த உலகத்தில் பிறந்ததே உனக்காக, எனக்காக, முழு மனுக்குலத்திற்காக. ஆமென். தன்னுடைய ரத்தத்தை சிந்தத்தான் இந்த உலகத்தில் அவர் பிறந்தார். எதுக்கு ரத்தம் சிந்தனமா? எதுக்கு ரத்தம் சிந்தனம்? பைபிளும் சொல்லுகிறது, மற்ற வேதங்களும் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஒரு மனிதன், அது அம்பானியா இருக்கலாம், அதானியா இருக்கலாம், பில் கேட்ஸா இருக்கலாம், whoever may be, யாராயிருந்தாலும் இந்த உலகத்தில் பிறக்கிற அத்தனை மனிதர்களும் பாவத்தில் பிறக்கிறார்கள், பாவிகளாக பிறக்கிறார்கள். ஆமென். ஆகவேதான் இயேசு பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஆமென். ஆண்டவர் மனிதனை பூமியின் மண்ணில் இருந்து தன்னுடைய சாயலாக, தன்னுடைய ரூபத்தின்படி மனிதனை படைத்தார். டார்வின் என்கிற ஒருவன் இருந்தான். அவன் சொன்னார், குரங்கில் இருந்து மனிதன் சொல்லுங்க வந்தான். நான் சொல்லுவேன், டார்வின் நீ வேணா குரங்கிலிருந்து வந்திருக்கலாம், ஆனா என்னை ஆண்டவர் தம்முடைய கரத்தினாலே உண்டாக்கினார்.
அல்லேலியா சொல்லாத அத்தனையும் டார்வின் கோஷ்டி தான். இருக்கிறீங்களா இல்லையா? அப்புறம் எதுக்கு அப்படி முடிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் கொஞ்சம் அலர்ட்டாவே இருங்க. என்ன? ஓகே, ஸ்தோத்திரம். சின்ன வயசுல நான் பார்த்த சபை, எனக்கு அதுதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. அந்த ஆதி சபையுடைய அனுபவம் திரும்ப சபைக்குள்ள வரணும். சர்ச்சில் பாஸ்டர் எழும்பி வார்த்தையை பேச ஆரம்பிச்சாருன்னா அசையாத பர்வதம் போல உட்கார்ந்து யாரும் வசனத்தை கேட்க மாட்டாங்க. ஆவில நிறைஞ்சு ஆமென் வசனத்தை ரிசீவ் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பிரசங்கம் பண்ண பண்ண சபையை அப்படியே தக தக தகன்னு ஆமென் ஒரு அக்கினியை போட்ட மாதிரி எரியும். ஆமென். இன்னைக்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பார்த்தீங்களா, அப்படி கெஞ்ச வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி கேட்டு சொல்ற அல்லேலூயா கூரைய தாண்டாது. துதி என்பது உள்ள இருந்து வரணும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசும்போது கர்த்தருடைய வார்த்தையை யார் அறிவிச்சாலும் சரி, உங்க சர்ச்சில் பாஸ்டர் பிரீச் பண்ணாலும் whoever may be, கர்த்தருடைய வார்த்தையை சத்தியத்தை அறிவிக்கும் போது நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்த துதிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். பார் எப்படி தூங்கி வழியுது பார். இயேசுவே ஆண்டவர்னா இருக்கிறீங்களா இல்லையா? இயேசுவே ஆண்டவர்னா கோயில் பட்டி கேட்கிற மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லி இருக்கணும்ல. உனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு தெரியுது. ஆமென். திட்டுறது கூட நேரம் இல்லையா? முடிய போதியா? இயேசுவே ஆண்டவர். நான் சொல்லுவேன், எங்க சத்தம் வரும் தெரியுமானா, எங்க உயிர் இருக்குதோ அங்கதான். பைபிள் சொல்லுது, மரித்தவர்களும் மௌனத்தில் துதிக்க மாட்டான். அப்போ உங்க பக்கத்துல ஆராதிக்கும் போது பிரசங்கம் பண்ணும் போது சத்தமே வரலைன்னா ஆள் அவுட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த 2022 31 இது அத்தனையும் புதைச்சாதான் சபை உருப்படும். நாங்க ரெடி, பாஸ்டர்ஸ் எல்லாம் ரெடி. என்ன ரெடியா பாஸ்டர்? போகும்போது புதைச்சிட்டு போயிடுவோமா? நான் இருந்து இந்த சர்வீஸை முடிச்சுட்டு போயிடுறேன். இருக்கிறீங்களா? கொஞ்சம் பேர் இருந்தாலும் ஜீவனோட. இயேசு நல்லவர். புதைக்கலாம்னு சத்தம் வருது பார்த்தீங்களா? சொல்லு, இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. கவனிங்க கவனிங்க, புதிதா வந்தவர்கள் கவனிங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததற்கு காரணமே, அவர் பிறந்ததே பரிசுத்தம். ஏன் அவர் மனுஷன் இல்ல நான் சொல்றேன் தெரியுமா? உங்களை மாதிரி என்ன மாதிரி அவர் பிறக்கல. கணவனும் மனைவியும் இணைஞ்சதுனால பிறக்கல. பரிசுத்தமாக வாழ்ந்த கன்னி மரியுடைய ஆமென் அவருடைய கற்பத்தின் மேலே கடவுளுடைய பரிசுத்த வல்லமை நிழலிட்டதினாலே அந்த கருவிலே பரிசுத்தர் இயேசு உருவானார். ஹல்லேலூயா. ஆமென். பைபிள் சொல்லுகிறது, மரியாள் இயேசுவை கற்பம் தரித்து 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கிற வரைக்கும் புருஷனை அறியாதவளாக இருந்தாள். புருஷன் தொடாத கன்னிகையாக பரிசுத்தமாக காத்துக்கொண்ட ஒரு கன்னிகையாக இருந்தாள். அந்த மரியாளுடைய வயிற்றிலே கற்பத்திலே கடவுள் டைரக்டா அவர் கற்பத்திலே உருவானார். ஆமென். ஆவியானவர் சும்மா எல்லாம் கிடையாது. ஆமென். ஆண்டவர் கடவுள்னா மனுஷன மாதிரி பிறந்தவனோ மனுஷன மாதிரி நம்மள மாதிரி பிறந்தவன் ஒருத்தன் கடவுளா இருக்க வாய்ப்பே? சொல்லுங்க. சங்கீதக்காரன் சொல்றான், ஐயோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், தாய் என்னை. ஆமென். ஒவ்வொரு மனுஷனும் பாஸ்டர் வீட்டுல பிறந்தாலும் பிள்ளை பாவியா தான் பிறக்குது. அது டபுள் மடங்கா பிறக்குது. என்ன பண்ண, என்னையும் சேர்த்தி சொல்றேன். இன்னைக்கு பிறக்கிற பிள்ளைகள் கவனிங்க, 2 காரியம். ஒன்று ஆடமிக் ரேஸ்ன்றாங்க. ஆடமிக் ரேஸ், ஆதாமிலிருந்து வருகிற பாவ அந்த ரேஸ் இன்னைக்கு பிறக்கிற பிள்ளைக்குள்ளேயும் வந்துருது. 2வது ஜென்ம குணங்கள் நம் மூலமாக கடத்தப்படுகிறது. இந்த 2 உணர்வுகளோடு தான் பாவத்தில் தான் பிள்ளைகள் பிறக்கிறது. அது எந்த வீட்டில் பிறந்தாலும் அது ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பின் அனுபவம் ஒரு பிள்ளைக்கு தேவை. ஆமீன். பழைய மனிதன் சாக வேண்டும். இருளின் ராஜ்யத்திற்கு மரித்து ஒளியின் ராஜ்யத்திலே மறுபடி பிறக்க வேண்டும். பழைய மரித்த மனிதனை அடக்கம் பண்ணி தண்ணீரிலிருந்து எழும்பும் பொழுது உயிர் தெழுந்த இயேசுவை தரித்துக் கொண்டு புதிய மனுஷனாக எழும்ப வேண்டும்.
ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமென். அதுக்கு தான் பைபிள்ல ஞானஸ்நானம் என்கிற ஒரு அனுபவம் இருக்கு. இது மத சடங்கு அல்ல, தண்ணி எடுத்து தெளிக்கிறது அல்ல. செத்து போன பழைய மனிதனை புதைத்து கிறிஸ்துவை தரித்து கொண்டு பழைய மனுஷனை கீழே விட்டுட்டு புதிய மனிதனாக தண்ணீரிலிருந்து வெளியே வருவது. பேப்டிசம் என்கிற வார்த்தை பேப்டைசோ என்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. பேப்டைசோ என்றால் மூழ்குதல் என்ற அர்த்தம். எதற்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தண்ணீருக்குள் மூழ்க வைக்கிறார்கள். இனிமேல் பழைய மனிதன் வேண்டாம், எல்லாம் போயிடுச்சு, இப்பொழுது எல்லாம் புதிதாயின. நான் இயேசுவை ஆராதிக்க போகிறேன், இந்த பரிசுத்த வேதத்தின்படி நான் வாழப் போகிறேன், பரிசுத்தமாக வாழப் போகிறேன் என்கிற உடன்படிக்கை செய்வதுதான் ஞானஸ்நானம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லு. அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்தது பரிசுத்தம், வாழ்ந்தது பரிசுத்தம், அவர் மரித்தது பரிசுத்தம். ஏன்னா அவர் தான் சொல்லி இருக்கிறாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல. ஆமா, இந்த உலகத்துல வேற எவனுமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களானார்கள். இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த அத்தனை பேரும் பாவிகள் என்று பைபிள் சொல்லுகிறது, இயேசு ஒருவரை தவிர. ஆமென். அப்ப பாவத்தில் இருக்கிற தீய சக்திகளின் பிடியில சிக்கி இருக்கிற மனிதன் மீட்கப்பட வேண்டுமானால், ரட்சிக்கப்பட வேண்டுமானால், பாவத்தில் இருந்தும் தீய சக்திகளின் பிடியிலிருந்தும் விடுதலை பெற வேண்டுமானால், வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறு ஒரு நாமமும் இல்லை. ஆமென். இப்படி கத்தி பிரசங்கம் பண்றேன்னா பயங்கர பாவியா வாழ்ந்து. நான் சின்ன வயசுல சொன்னேன், எங்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன். ஆனா நான் ஸ்கூல் படிக்கும் போதே கோயம்புத்தூர்ல காந்திபுரத்தில் திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டு ஒன்று இருக்கா, பக்கத்துல தீக்கா மன்றம், அங்கதான் உட்கார்ந்துருப்போம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். கடவுள் இல்லை என்று சொன்னவன், இயேசு இல்லை. எங்க அம்மாட்ட சொல்லுவேன், எங்க அம்மா ஜெபிக்கிற தாய், அவங்ககிட்ட சொல்லுவேன், இயேசுவும் கிடையாது, கத்திரிக்காயும் கிடையாது, கடவுளே கிடையாது. குடிப்பழக்கம், செயின் ஸ்மோக், சினிமா பைத்தியம், இன்னும் ட்ரக்ஸ் எடுக்க என் ஃப்ரெண்ட்ஸோட போனேன். அப்படி கேடுகட்ட வாழ்க்கை வாழ்ந்த என்னை என்னுடைய 18வது வயதில் இயேசு என்னை சந்தித்தார். இயேசு என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார். அதற்கு பிறகு எனக்கு அரசாங்கத்தில் ஒரு நல்ல வேலை கிடைத்தது. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல நான் வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். என் மனைவி காலேஜில் லெக்சரர். ஆமென். குடும்பமா நாங்க ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருந்தோம். ஆனா கர்த்தர் ஏற்ற நேரத்தில் வேலையை தூக்கி வீசிட்டு முழு நேரமா வாடானாரு. கவர்மெண்ட் வேலையை தூக்கி வீசிட்டு ஆண்டவருக்கு சேவை செய்யறோம். எதுக்கு தெரியுமா? என்னை மீட்டர் ஆண்டவர், என்னை விடுதலை ஆக்கினவர். இந்த தேசத்தில் என் தாய் நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபனையும் ஒவ்வொரு மனிதனையும் விடுதலையாக்க வேண்டும். இயேசு ஒருவர் தான் ரட்சிக்கிறவர், இயேசு ஒருவர் தான் விடுதலையாக்குகிறவர். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மனிதன் விடுதலையாவதற்கு வேறு யாருமே இல்லை. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு ஒருவர் தான் சொல்லி இருக்கிறார். என்னை ரட்சித்திருக்கிறார். ஆகவே இந்த ரட்சிப்பின் செய்தியை, இலவசமாக கிடைக்கிற பாவ மன்னிப்பை, ஆமீன், நான் ரத்தம் சிந்த வேண்டியதில்லை, நான் பாவத்திற்கு தண்டனை அனுபவிக்க வேண்டியதில்லை. நான் செய்த பாவத்திற்காக இயேசு என் மேல் வர வேண்டிய தண்டனையை அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு அவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் பாவத்திலிருந்து விடுதலை தருகிறாரே. இந்த நற்செய்தியை அறிவிக்கத்தான் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கோம். இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லா ஊழியர்களும் நாங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். விட்டா நல்ல பிஸ்னஸ் பண்ணுவோம், இன்னும் நல்ல வேலை செய்வோம். இந்நேரம் நான் அக்ரியில் ஒர்க் பண்ணேன்னா நான் ஹை லெவலில் நான் ப்ரொமோஷன் ஆகியிருப்பேன். ஆனால் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு இன்னைக்கு நாங்கள் கடவுளுக்கு சேவை செய்யறதுக்கு காரணம், என் தாய் நாட்டின் ஜனங்கள் பரலோகத்திற்கு வரணும். எமில் ஜெபசிங் என்ன பாடினாங்க, பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவார் துதியுங்கள். அந்த தீர்க்க தரிசன ஏக்கமுள்ள பாடல் நிறைவேற வேண்டும் என்றுதான் உங்களெல்லாம் உற்சாகப்படுத்துறோம். உங்களெல்லாம் திட்டினா என்ன, போகும்போது எனக்கு என்ன 10 லட்சம் செக்கா கொடுக்க போறாங்க? ஏன்? ஒரு ஆண்டவருடைய இறுதிய துடிப்ப பேசணையா. ஆமென். ஆசீர்வாத பிரசங்கம் எல்லாம் நான் பண்றதில்ல. ஏன்? நீ தேவனுக்காக சின்ன காரியத்தை செஞ்சா கூட கர்த்தர் உன்னை இந்த தேசத்துல உயர்த்தி வைப்பார். சும்மா உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வருது, அது வருது, இது வருதுன்னு ஏமாத்துற பிரசங்கம் எல்லாம் பண்றதில்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நீ தேடினீங்கன்னா உன்னை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார்.
கீழாக்காமல் மேலாக்குவார். சும்மா ஜோசியம் சொல்ற இடம் அல்ல. சும்மா உன்னை உயர்த்துவார். இப்பொழுதே தங்கம் மேல வருது, வெள்ளி வருதுன்னு ஆமென் லூசிபருடைய பிரசங்கம் பண்றது இல்ல. நாங்க பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கிறோம், சத்தியத்தை சத்தியமா அறிவிக்கிறோம். விசுவாசிகள் கேளுங்க, இந்த வருஷத்தோட சும்மா சர்ச்சுக்கு வந்து பை பை சொல்றதெல்லாம் மூட்டை கட்டி வச்சது ஆத்தும ஆதாயம் செய்ய ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். உங்களை பரலோகத்திலே தூதர்களுக்கு முன்பதாக உங்களை அறிக்கையிடுவார். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. வெறும் கையாய் பரலோகத்திற்கு போக முடியாது, தேவ சந்நிதிக்கு போக முடியாது. பில்லி கிரஹாம் என்கிற தேவ மனிதர் மரித்து விட்டார். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்கள நான் இன்னும் ஃபாலோ பண்ணுவேன். அவங்க பிரசங்கம் எல்லாம் கேட்பேன். அவங்க இறந்து போனாங்க 99 வயது முடிந்த நேரத்தில், 100வது வயதுல அவர். அதனால வாட்ஸ்அப்ல சோசியல் மீடியால நிறைய நம்ம ஆட்கள் நிறைய போடுவாங்கல்ல, ஒரு கொட்டேஷன் மாதிரி போட்டு எனக்கு ஒரு கார்ட்டூன் மாதிரி ஒன்று போட்டு எனக்கு வந்திருந்தது. எனக்கு ரொம்ப அசைத்தது. பில்லி கிரஹாம் மரித்து அவர் பரலோகத்திற்கு போகிறார். இயேசு வெளியே வந்து அவரை வெல்கம் பண்றார். ஏய் பில்லி, ஐ வெல்கம் யூ, கம். ரொம்ப சந்தோஷம், வா சீக்கிரமா உள்ள போ. லட்சக்கணக்கான ஜனங்கள் உன்னை வரவேற்க காத்திருக்கிறார்கள் அப்படின்னு அங்க ஒரு எனக்கு அதை படிச்சோன்னே நான் அப்படியே ஆண்டவரே, நான் பரலோகத்துக்கு வந்தா என்னை வரவேற்க அங்க எத்தனை பேர் இருப்பார்கள். என்னால இயேசுவை ஏற்றுக்கொண்டு என் மூலமாக ரட்சிக்கப்பட்டு என் மூலமாக ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய சபையிலே என் மூலமாக சேர்க்கப்படுகிற அவர்களுடைய கூட்டம் அதிகரிக்க வேண்டும். நான் பரலோகம் போகும்பொழுது என்னையும் உங்களையும் வரவேற்க திரளான ஜனங்களை ஆயத்தப்படுத்த அதற்குத்தான் கர்த்தர் நமக்கு ஆயுசு நாட்களை கிருபையாக கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. சும்மா சர்ச்சுக்கு வந்து பிரசங்கத்தை கேட்டு அடுத்த வாரம் வந்து இயேசு என்ன ரட்சித்தாரு, வாரும் ஆண்டவரே போலான்றதை நிறுத்து. இந்த நிமிஷம் வரைக்கும் இயேசு வராமல் இருப்பதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய தேசம் 140 கோடியை கடந்து விட்டது. இன்னும் இயேசுடைய சுவிசேஷத்தை இந்த தேசத்திற்கு கொண்டு போக முடியாமல் தோல்வி அடைந்தவர்களாக இருக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, இந்த நிமிஷம் வரைக்கும் வராதுக்கு தோத்துறோம் ஆண்டவரே. இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுங்க. எங்க விசுவாசிகளுக்கு சொல்றோம், எங்க விசுவாசிகளை தட்டி விடுறோம். ஒருத்தர் கூட நரகத்திற்கு போக கூடாது. பரலோகம் நிரம்பணும், நரகம் காலியாகணும். இந்தியர்கள் பரலோகத்தை நிரப்பணும் ஆண்டவரே. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லி தேவனை உயர்த்துங்க பாருங்க. அப்ப கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது இயேசு, கவனிங்க, நான் வாசித்த அந்த வசனம், ஆமென், எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி. அப்போ ஒளி அவர் இயேசு தான் மெய்யான ஒளி. இன்னைக்கு நிறைய டூப்ளிகேட் ஒளி இருக்கு, டூப்ளிகேட் தீபம் இன்னைக்கு காமிக்கப்படுகிறது. கவனிங்க, இந்த வெளிச்சத்தை பார்த்தே, சூரியனை பார்த்தே மயங்குறான். ஆனா மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆமென். சூரியன் வரும், அது நேரம் முடிஞ்சு மறைஞ்சு போயிடும். ஆனா நித்தியமாக பிரகாசிக்கிற, உன்னையும் என்னையும் பிரகாசிக்க வைக்கிற ஆமென் நீதியின் சூரியனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் அறிவிக்கிறேன். இவரிடத்தில் வந்தவர்கள் இருளிலே நடக்க மாட்டார்கள், அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறிவிடுவார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. நாங்கள் எல்லாம் இருளிலே நடந்தோம், அதனாலதான் பாவத்தில் இருந்தோம், அதனாலதான் கடவுள் இல்லைன்னு சொன்னேன். எங்க வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றினாரு, பாவத்திலிருந்து விடுதலை தந்தாரு, எங்களை ரட்சித்தார், எங்கள் வாழ்க்கையில இருளை அகற்றி விட்டார். நான் வேகமா சொல்றேன், இன்றைக்கு இருக்கிற ஜனங்கள் உலகத்தில் இருளில் இருக்கிறார்கள். இருள்னா என்ன? வாட் இஸ் டார்க்னஸ்? இருளுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா? வாட் இஸ் டார்க்னஸ் அப்படின்னா ஆங்கிலத்தில் ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல முடியும். The absence of light is darkness. The absence of light. அப்போ என்ன சொல்றான்? வெளிச்சம் இல்லை, அதனால இருள். வெளிச்சம் இல்லை, இருள். அப்ப இருளுக்கு தான் விளக்கம். அப்ப வெளிச்சம் இல்லை, ஜனங்கள் இருளுக்குள் இருக்காங்க. நீங்க சொல்லலாம், இருள்னா என்னங்க கேட்கலாம். நீங்க இருள், நீங்க பழைய காலத்துல எல்லாம் நம்ம குடும்பமா கீழே உட்கார்ந்து சாப்பிடுவோம். சாப்பிடுறீங்களா அப்படி யாராவது? இப்பெல்லாம் நிறைய பேர் கீழே உட்கார முடியல, வயிறு முட்டுது, காலு. சரி, ஓகே, கவனிங்க. அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாம் கீழே உட்கார்ந்து சாப்பிடுவோம்ல, கீழே உட்கார்ந்து சாப்பிடுவோம். திடீர்னு கரண்ட் போயிடும். சொல்லுங்க, திடீர்னு என்ன போயிடும்? கரண்ட் போன அப்பாவோ அம்மாவோ சொல்லுவாங்க, டேய் யாரும் எந்த செஞ்சிடாத. சொல்லுங்க, எந்திரிக்காத. ஏன் எந்திரிச்சான்னா அடுத்த காலை சோத்து பிளேட்ல தான் வைப்பான். இங்க வைப்பான் சாப்பாட்டு பிளேட். அப்ப இருள்
ஒரு மனிதனை எங்கே போகிறேன், என்னுடைய லக்கு என்ன, என்னுடைய மரணத்திற்கு பின்பது என்ன நடக்கும், யார் உண்மையான தேவன், இது ஒண்ணுமே தெரியாம ஆமென் இருக்கிற ஒரு நிலைமைதான் இருள். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இன்னொன்னு சொல்லுவாங்க, ஏய் யாரும் சாப்பிடாத, ஏன்னா பேய் கூட சேர்ந்து என்ன செய்யும். அதெல்லாம் நம்ப தயாரா இல்லை. அது நம்மள பயம். அது என்ன சொல்லாங்கன்னா, எடை பூச்சி கீச்சி என்ன செஞ்சிடும், உள்ள விழுந்துரும். அதுக்காக ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம மூதாதையர்கள் சொல்லிட்டாங்க. ஓகே ஃபைன், நல்ல கவனிங்க. அப்ப இருள்னா என்ன? ஒரு மனிதன் நடக்க முடியாத ஆமென் ஆமென் குருடனாகவே மாறிவிடுகிறான். அப்ப கவனிங்க கவனிங்க, நான் வேகமா சொல்றேன். இருள் அப்படின்னா ஒரு வியாதி. ஒரு என்கிற டாக்டர்கிட்ட போனாலும் சுகமாகலைன்னா அவங்க இருள்ல வந்துடுறாங்க. கடன் பிரச்சனை ஒரு இருள். குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் சண்டை, சமாதானமே இல்லை, பிரிவினை, இருள். இப்படி நான் சொல்லிட்டே போலாம். ஒரு உங்க கணவன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தா உங்க வீட்டில் சமாதானமா இருக்குமா? சம்பாதிக்கிற காசெல்லாம் டாஸ்மாக் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும்? ஆமென். அது ஒரு இருள். இப்படி நான் சொல்லிட்டே போகலாம். உங்க பிள்ளைங்க சொல்றதே கேட்கல, சரியா படிக்கல, நீங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க, உங்க பிள்ளைங்க படிக்கல, அவங்க எதிர்காலம் இருண்டு போகுது சொல்றோம்ல, எதிர்காலம் இருண்டு போகுது. இதெல்லாம் இருள். இப்படி இருளில் வாழ்கிற ஒரு மனிதன் அப்ப இருட்ட விரட்டணும்னா என்ன செய்யணும்? இப்ப வீட்டில் நீங்க வீடெல்லாம் பூட்டிட்டு வந்தீங்களா இல்லையா? ஆமா. லைட்லாம் அணைச்சிட்டு வந்தீங்களா? எலக்ட்ரிக் பில் வேற ஏறிட்டு இருக்கு. அப்ப வீடு நீங்க திரும்பி போனா எப்படி இருக்கும் சொல்லுங்கம்மா? இருட்டா இருக்கும். அப்ப இருட்டை விரட்டுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? 4-5 அண்ணன்மார கூப்பிட்டு, ஐயா இருட்டை வந்து விரட்டுங்கன்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு நல்லா தெரியும் இருளை எப்படி விரட்டுறதுன்னு. ஆமென். வெளிச்சத்தை உள்ள கொண்டு போனா இருள் சொல்லாம கொள்ளாம ஓடிடும். அப்ப நான் சொல்றேன், இருளின் மேலே இந்த வெளிச்சத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் வெளிச்சத்தின் மேலே இருளுக்கு அதிகாரம் இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நான் பெரிய பட்டியலிட்டேன். பாவம், அதன் விளைவாக வருகிற சாபம், அதன் விளைவாக வருகிற வியாதி, அதன் மூலமாக வருகிற குடும்ப பிரிவினைகள், சண்டை, எப்ப பார்த்தாலும் கடன், ஆமீன், சம்பாதிக்கிற காசு பொத்தல் பையில போடுற மாதிரி இருக்கு. ஆமென். இதெல்லாம் குடிப்பழக்கம், இதெல்லாம் ஒரு இருள். நீங்க கண்ணீரோட வந்திருக்கலாம், ஐயா என் வாழ்க்கையில எங்க குடும்பம் இருள்யா, ஏன் வீட்டுக்கு போறேன், எப்ப பார்த்தாலும் சண்டையா, எப்ப பார்த்தாலும் சண்டையா. இருளின் அதிகாரங்கள். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், இந்த உலகத்தில் 2 விதமான சக்திகள் இருக்கிறது. ஒன்று தீய சக்தி, இன்னொன்று தெய்வீக சக்தி. அந்த தீய சக்தியை தான் இருளின் சக்தி என்று சொல்லுகிறோம். தெய்வீக சக்தி வேறு யாரும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. இது இன்னைக்கு உலகத்தில் என்ன பிரச்சனை தெரியுமா? கொலை எல்லாம் சிம்பிளா நடக்குது. கற்பழிப்பு, கூட்டு கலைப்பு. அதாவது வாலிப பிள்ளைங்களாம் பொம்மை மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். வாலிப பிள்ளைங்களை குப்பிடிக்கிறான், கற்பழிக்கிறான், கொளுத்தி போட்டுறான். மை காட், இந்த தேசம் எவ்வளவு பெரிய நியாய தீர்ப்பை சந்திக்க போறதுன்னு எனக்கு தெரியல. எவ்வளவு ரத்த பழிகள், எத்தனை ஆமீன் காரணம் இல்லாத ரத்தங்கள் சிந்தப்படுகிறது, எவ்வளவு பாவங்கள் துணிகரமாக செய்யப்படுகிறது. ஏன்? பரிசுத்த தேவனை இந்த தேசம் அறியாததினாலதான். ஆமென். இயேசு இந்தியாவிற்கு தேவை. இந்தியாவிற்கு இயேசு தேவை. இயேசுவின் ரத்தத்தினாலே இந்தியா கழுவப்பட வேண்டும். அரசாங்கத்தினால, நீதித்துறையினால, போலீஸ் டிபார்ட்மெண்ட்னால ஆமென் இந்த தேசத்தை திருத்த முடியல. ஒவ்வொரு நாளும் பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு நியூஸ் பார்த்தேன், இப்பதான் இங்க மொபைல்லே வருது. 7வது படிக்கிற பையன், அந்த பையன்கிட்ட நம்மளும் அப்படித்தானே ட்ரை பண்றோம், இந்த மொபைலை தொடக்கூடாதுன்னு திட்டிகிட்டே இருக்கிறோம்ல வீட்டில் பிள்ளைகளை. 7வது படிக்கிற பையன், அந்த அம்மா கடைக்கு போகும்போது இவன் கேட்டிருக்கான், நீங்க போயிட்டு வர வரைக்கும் மொபைலை கையில கொடுங்க. அந்த அம்மா சொன்ன, மொபைல் கொடுக்க மாட்டேன், ஒழுங்கா படி, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி மொபைல் எடுத்துட்டு போயிட்டாங்க. இவனுக்கு கோபம். ஏன்னா அதுக்கு பின்னால ஒரு ஆவி கிரியை செய்கிறது. பேஸ்புக்கு பின்னால, ஒவ்வொரு சோசியல் மீடியாவுக்கு பின்னால, இன்ஸ்டாகிராமுக்கு பின்னால, ஆமென், இந்த எல்லா சோசியல் மீடியாவுக்கு பின்னால ஒரு ஆவி கிரியை செய்கிறது. இன்றைக்கு தேவ ஜனங்களை, ஆமீன், வாலிப பிள்ளைகளை, ஏன் ஊழியர்களை எல்லாருமே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது.
ஆமென், ஹalleluya. அந்த பொல்லாத ஆவியிலிருந்து சபை விடுவிக்கப்பட வேண்டும். ஆமென். நான் பரிசுத்தராகையால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பிள்ளை, அந்த மகன் போயிட்டு வர வரைக்கும் கோபத்தோட உட்கார்ந்துருந்தான். அந்த அம்மா கடையில் போயிட்டு என்னடா படிச்சியான்னு கேட்டு கிச்சன்ல போய் மகனுக்கு சமைக்கலான்னு போது இவன் பின்னாலே போய் கத்தி எடுத்து அம்மாவை வெட்டி கொண்டுட்டான். ஜஸ்ட் ஃபார் அ டெலிஃபோன். இந்த மொபைல் போனுக்காக. இந்த மாதிரி 1-2 இல்லைங்க, ஏகப்பட்டது நடக்குது. அப்ப இந்த மொபைலுக்கு பின்னால, சோசியல் மீடியாக்கு பின்னால பிசாசு இருக்குதா இல்லையா சொல்லுங்க. இதுல வர்ற கேம்ஸ், பப்ஜின்றான், என்னென்னமோ சொல்றான், மியூசிக்ன்றான், வாட் எனக்கு ஒண்ணுமே விளங்கல. எல்லாத்துக்கு பின்னால பைத்தியங்களா படிப்பு போகுது, பிள்ளைகளுடைய மனசு கரப்ட் ஆகுது. அப்படி பிசாசு களைகளை விதைத்திருக்கிறான். இதெல்லாம் இருளின் அதிகாரம் தான். இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து உன் பிள்ளைங்க விடுதலையாக்கப்படணும்னா உன் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை அவர்களுக்கு நீங்க கொடுக்கணும். நான் சொல்ல, பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை ரட்சிப்பின் அனுபவத்தில் நடத்துவதற்கு நீங்கள் தான் பொறுப்பாளிகள். ஆமென். சும்மா சர்ச்சுக்கு வந்து விட்டுட்டேன்னு நீங்க இருக்க கூடாது. பெற்றோர்கள் கவனிங்க, பிள்ளைகளை ஆண்டவருக்குள் நடத்தாத ஒரு பெற்றோரும் பரலோகத்துக்கு வர முடியாது. ஆமென். 2 தான் வருது. இருக்கிறீங்களா இல்லையா? சும்மா பிள்ளைகளை பெற்றுட்டு ஆமென். இன்னைக்கு படிப்புக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறது இல்லை. இந்த பகுதியில எல்லாம் நம்முடைய பெற்றோர்கள் நம்ம எப்படி வளர்த்தாங்க? காலையில் எழுந்திரிச்சு பைபிள் படிக்க சொன்னாங்க, ஜெபம் பண்ண சொன்னாங்க, ஃபேமிலி பிரேயர் இருந்தது, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க சொன்னாங்க. சண்டே ஆனா ஆமென் புக்கே எடுக்க கூடாது, ஒரு அதிகாரம் மனப்பாடம் பண்ணி சொன்னாதான் சாப்பாடு கிடைச்சது. அதனால தான் நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்ப நம்முடைய பிள்ளைகளை அதே ஆவிக்குரிய ஒழுக்கத்தில் வளர்க்கலன்னா கர்த்தர் உங்ககிட்டயும் என்கிட்டயும் கணக்கு கேட்பார். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இது கடைசி காலம், ஆண்டவர் வரப்போகிறார். அப்போ ஒரு பரிசுத்த சந்ததி எழுமணும். ஆமென், ஹalleluya. ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். அப்போ இந்த இருளில் இருக்கிற ஜனம், எங்க வீடு இருண்டு கிடந்து, என் வாழ்க்கை இருண்டு இருந்துச்சு. அப்போ நான் என்ன செஞ்சேன்னா, ஒளி இயேசுதான் தெரிஞ்சிட்டேன். அப்போ ஒண்ணு தான் செஞ்சேன், இயேசுவே ஜீவனுள்ள ஒளியே, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே, என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் இருக்கிற இருளெல்லாம் மாறட்டும், கடன் பிரச்சனை எல்லாம் மாறட்டும், எனக்குள்ள வாங்கன்னு கேட்டேன். அவர் எனக்குள்ள வந்தாரு. ஒளி வந்ததுனால இருட்டு எங்க போச்சுன்னே தெரியல, என்னை ஒளிமயமா மாற்றினாரு. அதே ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை ஒளிமயமாக மாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடலாமா? 10 நிமிஷம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சாரி, ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். நான் பிரசங்கமே பண்ணல, ஆனால் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நான் ஒரு செய்தி எடுத்து வச்சிருந்தேன், பட் இன்னும் டைம் இல்லை. ஓகே, கண்ணை முடுங்க பார்க்கலாம் சீக்கிரமா. யாரும் எழுப்பி இந்த நேரத்தில் போக வேணாம். நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் யூ. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஆமென். ஐயா, அம்மா, உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்ல சொல்ல, ஐயா என் வீட்டில் இருக்கிறது அப்படியே சொல்கிறீங்கய்யா, இருளின் அதிகாரம் இருக்கியா, என் கணவன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் வியாதி, சம்பாதிக்கிற காசு எங்கே போகுதுன்னு தெரில, எனக்கு தெரியாது, இயேசு அவர் தான் கடவுள்னு எனக்கு தெரியாது, நான் கிறிஸ்தவக சாமி நினச்சிட்டேன். ஆனால் இயேசு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்காக தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தினான்னு எனக்கு தெரியாது. என் பாவம் போகணும்னா நான் ஏதாவது செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இயேசு என் சிந்தின ரத்தத்தை நான் நம்பினா போதும், எனக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிரும். ஈஸியான வழி, காசு கொடுக்க வேண்டாம், சுலபமான ஒரு வழி. உங்களை மாத்தின தேவன் என்னையும் மாற்றணும். என் குடும்பத்துக்கு, என் வாழ்க்கைக்கு இயேசு வேணும்யா. என் குடும்பத்துல இருள் இருக்குயா, இன்னைக்கு அந்த ஒளி எங்க வீட்டுக்கு வேணும், என் வாழ்க்கையில வேணும். எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொன்னா உங்க வலது கரத்தை உயர்த்தி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இயேசு எனக்கு வேணும்னு சொல்றவங்க நல்ல கையை உயர்த்துங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஐயா, இயேசு எனக்கு வேணும், என் குடும்பத்தில் இருக்கிற இருள் போகணும் ஐயா, இருளின் அதிகாரங்கள் என் குடும்பத்திலிருந்து விலகணும். கையை கீழே போட்டுக்கோங்க. எல்லா விசுவாசிகள்லாம் நிறைய பேர் கையை உயர்த்திங்க. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெரியல. ரட்சிக்கப்படாதவர்கள், சபைக்கு இன்னும் போகாதவங்க, இயேசுவை அறியாதவர்கள், எனக்கு இயேசு வேணும், என் குடும்பத்தில் இருளின் அதிகாரம் அகலணும், என் குடும்பத்தில் ஒளி வரணும், என் குடும்பத்தில் மாற்றம் வரணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இது வரைக்கும் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை,
ஆனா இன்னைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா அவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. அம்மா கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்மா, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ அம்மா, காட் பிளஸ் யூ. அவங்க மட்டும் இயேசு எனக்கு வேணும்யா, காட் பிளஸ் யூ. இயேசு எனக்கு வேணும், எங்க குடும்பத்துல உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்மா. நீங்க மட்டும் எந்திரிச்சுங்கம்மா, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன், பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். எந்திரிங்கம்மா. இன்னைக்கு உங்க குடும்பத்தில் அற்புதம் செய்வார். கையை உயர்த்துறவங்க எல்லாம் எழுப்பி நில்லுங்க. கையை உயர்த்துறவங்க, இயேசு எனக்கு வேணும், இயேசுவை நான் ஏற்றுக்கொள்றையா, என் குடும்பத்தில் இருக்கிற இருள் போகணும்யா, என் வியாதி போகணும்யா, கடன் பிரச்சனையா, சம்பாதி நிம்மதியே இல்லையா, எங்க வீட்டுக்குள்ள போனால நிம்மதி இல்லையா, அந்த பிரச்சனையோட கண்ணீரோட நீங்க வந்திருக்கிறீங்க. நான் சொல்றேங்க, இன்னைக்கு நான் அறிவித்த இயேசு கிறிஸ்து இந்த நிமிஷத்துல உங்க குடும்பத்தை தொடுவார்மா, உங்க கணவனை தொடுவார்மா. என் வாழ்க்கையில அற்புதம் செஞ்சவரியா, உன் பிசினஸ்ல தோத்து போய் வந்திருக்கலாம், உன்னை கர்த்தர் ஜெயிக்க வைப்பார். இங்க இருக்கிற இத்தனை பேர் இவ்வளவு நேரம் கை தட்டி இயேசு நல்லவர்னு பாடினதுக்கு காரணம் தெரியுமா? சும்மா ஒண்ணு இல்ல, எங்க வாழ்க்கையெல்லாம் இயேசு மாற்றினாரு. அதனால தான் நாங்க ஆண்டவரை சந்தோஷமா ஆராதிக்கிறோம். எங்களெல்லாம் மாற்றின தேவன், எங்களுடைய வாழ்க்கையில ஒளியை ஏற்றின தெய்வம், இந்த ராத்திரி உங்க வாழ்க்கையில ஒளியை ஏற்றுவதற்கு அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிறார். மெய்யான ஒளியாக இருக்கிறார். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்மா, உங்களை ஆசீர்வதிப்பார்மா. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா, பிரார்த்தனை செய்யட்டுமா? நீங்க தொடர்ந்து சர்ச்சுக்கு போங்க. இங்க நிறைய பாஸ்டர்ஸ் இருக்காங்க உங்க பக்கத்துல, நல்லா ஆராதிக்கிற. ஆமென். இல்லைன்னா உங்க யார் உங்களை கூட்டிட்டு வந்தாங்களோ அவங்க மூலமா நீங்க போற சபைக்கு போங்கம்மா, அவங்க ஏசப்பாவை பிடிச்சுக்கோங்கம்மா. ஆமென். உங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாடுமா. உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்யட்டுமா? எல்லாரும் இவங்களுக்காக ஜெபம் பண்ணலாமா? கண்ணை மூடி. பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னைக்கு ஒரு சில சகோதரிகள், ஒரு சில சகோதரர்கள் புதிதாக வந்திருக்கிறார்கள். இயேசு எனக்கு வேணும்யா, இருளில் இருக்கிற என் வாழ்க்கை, என் குடும்பம் ஒளிமயமா மாறணும், இயேசு எனக்கு வேணும்னு தங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இருக்கிற இவங்க வாழ்க்கையில இன்றைக்கே பிரவேசிப்பாராக. நீங்க பிரவேசிக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒளி வரும்பொழுது இருள் அகன்று போகிறது போல இப்பவே இவங்க வாழ்க்கையில இருக்கிற, இவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா இருளும் அகன்று போவதாக. இந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவீராக, வியாதியிலிருந்து விடுதலை தருவீராக. ஆண்டவரே, பொருளாதார ஆசீர்வாதத்தை தருவீராக. எல்லாத்துக்கும் மேல மரணத்திற்கு பிறகு இருக்கிற நித்திய வாழ்க்கை, கடவுளோடு சொர்க்கத்தில் வாழ்கிற அந்த உன்னத அனுபவத்தை இந்த பிள்ளைகளுக்கு தருவீராக. இவர்கள் தொடர்ந்து சபைக்கு போகட்டும், தேவனை ஆராதிக்கட்டும், இவர்களை ஆசீர்வாதமாக மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரே ஒரு காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணி நான் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். ஐயா, 2022 முடிய போது நான் ஒரு ஆத்துமாவுக்கு கூட நான் இயேசுவை சொல்லி ரட்சிப்புக்குள்ள நடத்தி சபைக்கு நான் கூட்டிட்டு வரல. இதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணும். இந்த வருட இறுதியில் நீங்க மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. இன்னைக்கு விசுவாசிகளுடைய மனநிலை மாறணும். நான் பைபிள் எடுத்துட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு அல்லேலியா போட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு காணிக்க போட்டு தசமாங்க கொடுத்துட்டு பரலோகம் போயிடுவேன் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா வெரி சாரி. நான் உங்களை டிஸ்கரேஜ் எல்லாம் பண்ணல, நான் மாற்றியெல்லாம் சொல்லலை. நீங்கள் பரலோகம் வர முடியாது. பிதாவின் சித்தத்தை நீங்கள் செய்யணும். ஒருவனும் கெட்டு போகக்கூடாது. உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட வேலை செய்கிறவங்க, ஆமே, நீங்கள் அவங்கள ஆண்டவர்களை நடத்தணும், சபைக்கு கூட்டிகிட்டு வரணும். இந்த மாதிரி கூட்டம் பாஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து எவ்வளோ பிரயாசப்பட்டு முயற்சி எடுத்து உங்ககிட்ட சொன்னாங்கல்ல, நான் கிறிஸ்டியன்ஸை கூட்டிகிட்டு வாங்கன்னு. நீங்கள் பிரசங்க கேட்க வந்தீங்களா? நீங்கள் திரும்ப ஒரு டைம் ஜாலியாக தேவ பிரசன்னத்தை என்ஜாய் பண்ண வந்தீங்களா? ஒரு ஆத்மாவை கூட்டிகிட்டு வந்திருந்தா அவங்கள கர்த்தர் தொற்றுப்பார்ல, அவங்கள உங்கள் கணக்கில் பரலோகத்தில் அவர் உங்கள் கணத்தில் சேர்த்திருப்பார்ல, அந்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல. ஏன் ஸ்டெப் எடுக்கல? கோயில்பட்டியில் ஒரு பிரியாணி கடை வருது, நல்லா இருக்குன்னா ஊருக்கெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறீங்க இல்லையா? ஒரு டாக்டர், ஆமீன், என் வயிற்று வலிக்கு போனோன்னு சரியாயிடுச்சு, அதே மாதிரி பிரச்சனை உள்ள இன்னொரு நபரை பார்த்தீங்கன்னா, ஐயா நானும் எங்கெங்கேயோ போனேயா, இதே மாதிரி தான் கஷ்டப்பட்டேன், அந்த டாக்டர்கிட்ட போங்க, டாக்டர் அறிமுகம் பண்ணுறீங்களா ஐயா? ஆமேன். எனக்காக உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தின, என் பாவத்தை சாபத்தை மாற்றின இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லணும் இல்லையா? உங்க கூட வேலை செய்கிறவங்க திடீர்னு செத்து போய் நரகத்துக்கு போனாங்கன்னா உன் பேரை சொல்லிட்டுல நரகத்துக்கு போவான்.
என் கூடவே இருந்தாரு, என் கூடவே இருந்தாலே படிக்கிற காலேஜில் படிக்கிற என் ஃப்ரெண்டு, என் கூட வேலை செய்யறவங்க ஒரு நாள் இயேசுவை சொல்லலையே, ஒரு நாள் சர்ச்சுக்கு என்ன கூட்டிட்டு போயிருந்தா இந்த நரகத்துக்கு வந்திருக்க மாட்டேன்னு உங்க பேரை சொல்ல மாட்டாரா? இந்த மாலை நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். கண்ணை மூடுங்க பார்க்கலாம். ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். தயவு செய்து எல்லாரும் கண்ணை மூடுங்க. ஆமென். எனக்கு 1 கொரிந்தியர் 1:11 ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகக்கூடாது, கிறிஸ்துவின் ரத்தம் வீணா போகக்கூடாது. நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. கிறிஸ்துவின் சிலுவை வீணா போக நான் விட மாட்டேன், கிறிஸ்துவின் ரத்தம் வீணா போய் விட மாட்டேன். இனிமேல் நான் ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். உங்க பைபிள்ல கடைசியில வெள்ளை அட்டை இருக்கும். வீட்டில் போய் ஜெபம் பண்ணி உங்க கூட வேலை செய்யறவங்க, உங்க கூட படிக்கிறவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு 20 பேருடைய பேரை எழுதுங்க. தினந்தோறும் ஒரே ஒரு நிமிஷம் அவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த 20 பேரை 2023 நான் ஆண்டவருக்குள்ள நடத்தணும்னு ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்றேன், 2023 டிசம்பர் 31க்குள்ள அந்த 20 பேரை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுப்பார். நான் சும்மா பிரசங்கம் பண்ணிட்டு போல, இது என்னுடைய அனுபவம். நான் வேலை செய்யும் போது, நான் டிராவல் பண்ணும் போது, நான் சந்திக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை குறித்து சொல்லுகிறேன், ஆண்டவருக்குள்ள நடத்துகிறேன். ஏன்னா அக்ரியில் ஒர்க் பண்ணும்போது எங்க ஆபீஸ்ல இருந்து குடும்பமாக எங்க சபைக்கு வருவாங்க. எங்க யூனிவர்சிட்டி சேப்பல்ல நாங்க பிரேயர்ஸ் எல்லாம் ஆரம்பித்தோம். எத்தனையோ பேர் ஆண்டவருக்குள்ள நடத்தினோம். ஆமென். நிரப்ப போகிறார். இவ்வளவு நேரமா எழும்புறதுக்கு தேவ சமூகத்துல சீக்கிரமா டியூட்டி. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆத்தும பாரத்தை தாருமையா. நீங்க பாடுங்க பிரதர். அபிஷேக. உண்மையா கேக்குறீங்களா தங்கச்சி, மகளே? சொல்லுங்க. ஆத்தும பாரத்தை தாருமையா. அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. கை வலிச்சாலும் பரவாயில்லை, அர்ப்பணிப்போடு சொல்லுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக நான் வாழ போகிறேன். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா. இன்னும் ஒரே ஒரு சரணம், எனக்கு ரொம்ப பிடிச்ச சரணம் பாடலாமா? உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே. நீங்க மட்டும் பாருங்க. உமக்காகத்தானே, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். நீங்க மட்டும் பாருங்க. வாழ்ந்து உண்மையா அர்ப்பணிக்கிறீங்களா பிரதர்? பரலோகம் பார்த்துட்டு இருக்குமா? வாழ்ந்தாலும் உம்மோடுதான். அப்படியே கண்ணை மூடி என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு ஆத்தும பாரத்தை தாங்க. 2023 ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு வாரமும் என் கூட ஒரு ஆத்துமா எங்க சபைக்கு வரணும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுப்பார். நான் சொல்றேன், அப்படி ஊழியம் செய்யும் போது கர்த்தர் இந்த உலகத்தில தேவையெல்லாம் சந்திப்பார். உங்களை பொருளாதார ஆசீர்வாதத்தில் நான் பேசுறதே இல்லை. ஏன்னா நீங்க இதை செஞ்சீங்கனால ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் உங்களை நிரப்புவார். அதுதான் பைபிள் சொல்லுது. முதல்ல தேவராஜ்யம், முதல்ல ஆண்டுடைய இருதய துடிப்பு. ஆமென். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க சத்தமா. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணி முடிக்க போக விரும்ப. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவரே, இந்த 2022ல ஒரு ஆத்மா கூட ஆதாயம் பண்ணலன்னு பரிசுத்த ஆவியானவர் இவர்களை உணர்த்தினீர். இந்த 2023ல ஆண்டவரே, இனிமேல் நான் சும்மா இருக்க மாட்டேன். சிலுவையிலே சிந்தின ரத்தம் வீணாய் போக கூடாது, கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போக கூடாது. இந்த 2023ல இருந்து, ஏன் இந்த நாளில் இருந்து நான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவேன், சுவிசேஷத்தை அறிவிப்பேன், கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குவேன், இருதயம் நொறுங்குண்டவர்களை ஆண்டவரே காயம் கட்டுவேன்ப்பா. ஒரு கூட்ட ஜனத்தை தேவ ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக்குவேன். எங்க சபையோட சேர்ந்து, எங்க ஊழியக்காரரோடு சேர்ந்து, சபையின் தரிசனத்தோடு இணைந்து நான் செயல்படுவேன். எழுப்பி நிற்கிற இவர்கள் மேலே கர்த்தருடைய கரம் அமருவதாக.
ஒரு ஆத்தும பாரம் இவர்களை நிரப்புவதாக. இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். இங்க எழுமி நிற்கிற அத்தனை பேரையும் பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது, பரலோகம் போட்டோ எடுத்திருக்கிறது. இவங்க அத்தனை பேரும் ஆத்தும ஆதாய வீரர்களாக மாறிவிட்டதற்காக ஸ்தோத்திரம். இவர்கள் மூலமாக இவர்கள் இருக்கிற பகுதி அசைக்க போகிறதற்காக நன்றி. இவர்கள் மூலமாக இவர்கள் போகிற சபைக்குள்ளே ஒரு எழுப்புதலின் அக்கினியை நீ பாடுகிறதற்காக நன்றி. ஆசீர்வதியும். ஆமென்.